கில்லர் செயினில் போடுறாங்களா? அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் ஹெவியாக இருக்குங்களா? பல்லு சீக்கிரம் போயிடும். அது லிங்க் பண்ணி தான் போடணும். அது ஒரு லைஃப் நல்லா வரும். லைஃப் நல்லா இருக்கும். மேல் மக்காடு போட முடியாது வருஷம் எப்படின்னா செயின் கவர் வரும். செயின் கவர் வரையும் போட்டால் ஒரு டைம் போட்டேன் எழுதிட்டேன். சயின்ஸ் பக்கெட்டு பெருசு பெருசு போட்டாச்சு. கிளச் கேஸ் அசம்பிள் எல்லாம் பண்ணியாச்சு. காயில் ஆல்ரெடி இருந்தது, நல்லதாக போச்சு. நான் கூட இல்லாமல் இருந்துச்சு. காயில் கிளச் கேஸ் எல்லாமே புதுசு போட்டிருக்கு. கிளச் பிளேட் எல்லாம் ஆப்ஷன் ரெடி பண்ணிருக்கு. கம்ப்ரஸர் ஷீட் ஹார்ட் வேறு வருது. காப்பிரைட் வந்துடும் பயமாக நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் எதுவும் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? சரி, நான் அதான் கேட்டேங்க. ஆர்டிஓ வந்து இந்த ஆர்டிஓ பண்ண மாட்டேங்கிறாரம்மா. வேறு ஆர்டிஓ இந்த வாரம் விட்டு அடுத்த வாரம் வேறு ஆர்டிஓ புது ஆர்டிஓ மாறாங்களாப்பா. அது மாறினாங்க. அக்கௌண்ட்டில் பண்ணலைங்க. நான் எதுவும் பண்ணித்தரேன். அது பண்ணித்தரேங்க. இது மல்டி கலரானா இல்லை அனுப்பி கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை. சரிங்க. சுற்றியும் எல்இடி, ஏன்னா எல்இடி லைட்டு சுற்றி இருக்குது. சென்டரில் இருக்குது ப்ளூ கலர், சுற்றி எல்இடி ப்ளூ கலரில் வருது. ஒயிட் கலர் எல்இடிங்களா? இது என்ன விலைண்ணா? இது 900. அந்த டூம்னா 180 ரூபா. எவ்வளோண்ணா? 180 ரூபா. வெறும் இது மட்டும். இது பல்ப் போட்டே தீர முடியாது. பல்ப் அடிக்க இது பின் டைப் தொந்தரவு வரும். இது ஹோல்டர் டைப் பண்ணா? இது ஹோல்டர் டைப். ஹோல்டர் இது பின் டைப். அது இந்த இதில் இந்த பல்ப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் கோ தமிழ் சேனல். பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துருச்சு. எனக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு கீரு இதெல்லாம் வேலை செய்ய அசம்பிள் பண்ணாமல் இருந்தார். கீர் சைடு எல்லாமே ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கீர் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டேங்க் வந்து ஃபிட் பண்ணிட்டார். நல்லா ஏன்னா நல்லா போடாமல் இருந்துச்சு உள்ளே, எல்லாமே ஃபிட் பண்ணிட்டார். இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா கிளச்செல்லாம் நேற்று அசம்பிள் பண்ணாமல் இருந்தார். உள்ளே போட்டு இது பண்ணாமல். இதில் ஆயில் மட்டும் ஊற்றினா வேலை முடிஞ்சது. ஆயில் இன்னும் ஊற்றல. கிளச்செல்லாம் அசம்பிள் பண்ணிட்டாரு. கிளச்சு எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாரு. அதனோட வீடியோ இதில் அப்லோட் பண்ணுறேன். முன்னாடியே அவர் பண்ணியாச்சு. கிளச்சுக்கு ஆயில் தனியாக எடுத்து லைன் கொடுத்துட்டாங்க. கிளச் காயிலுக்கு தனியாக லைன் இருக்குது. இதில் ஆல்ரெடி இருக்குது, அதனால் அதை ஃபிட் பண்ணிட்டோம். அப்புறம் ஏர் ஃபில்டர் டூம் மாட்டியாச்சு. பார்த்திங்கன்னா பம்பர்லாம் இன்றைக்கி ஃபிட் பண்ணியாச்சு. பம்பரு, ஃப்ரண்ட் பம்பரு, கிளாம்பு இதெல்லாமே இன்றைக்கி ஃபிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கிளாம்பு மற்ற சில்லற ஐட்டம் இதெல்லாம் கிட்டத்தட்ட வாங்கியிருக்கோம். அதனோட டீட்டெயில் இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஹெட்லைட் டூமு பார்த்துங்க. ஹெட்லைட் டூமு ஃபுல் செட்டு அப்படியே வாங்கிட்டோம். இப்போ வாங்கினது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹெட்லைட் டூமு, ஹாரன் வந்து ரூட்ஸ் ஹாரனு 2 ஹாரனு வாங்கியிருக்கு புதுசு. அப்புறம் ஹோல்டர் டைப்பில் போட்டிருக்கு. இது வந்துட்டு கண்ணாடி மாட்டுறதுனால ஹோல்டர் வாங்கியிருக்கு. அது போக சின்ன சின்ன ஒயரிங்க்கு வந்துட்டு
போடுறதுக்கு இதெல்லாம் வாங்கியிருக்கு. இது மோனோகிராம் வாங்கியிருக்கு. எல்இடி லைட்டு. லைட்டு பார்க்குறது சின்னதாக தான் இருக்குது. ஒரு லைட்டே கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கம் வந்துருச்சு. அப்புறம் ஹாரன் கட் அவுட்ரு, இதுலேயே கிளாம்பு அட்டாச்சாக வந்துருச்சு. அப்புறம் சைலன்ஸு டூமு, மோனோகிராமு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் ராடு. இந்த 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 ஐட்டம் 1 2 3 4 5 6 7 ஐட்டம் சேர்ந்து சில்லற சின்ன சின்னது சேர்ந்து கிட்டத்தட்ட 6900 பக்கம் இன்றைக்கி பில் ஆகிருக்கு. பார்த்துக்குங்க, சின்ன வேலைன்னு தான் நினைக்கிறோம். அப்படியே சின்ன சின்ன வேலை தான் நமக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு எங்கேயோ எடுத்துகிட்டு போகுது. டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டுக்கிறீங்க. அதுவும் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு என்னங்கிறத அப்டேட் பண்ணுறேன். நான் வந்து வண்டி வேலை செஞ்சப்போ இருந்ததை விட இப்போ விலை வந்துட்டு எங்கேயோ போயிடுச்சு. அதனால் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வித்து இந்த வண்டியோட ஓனரோட பர்மிஷனோட சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு அவர் அண்ணன், அவங்க வேலூரில் இருக்கிற அண்ணன் தான் வந்துட்டு இதுக்கு ஃபுல்லாக அவர் தான் பார்க்குறாங்க, பண்ணுறாங்க அமௌண்டெல்லாம். பாருங்கள், வண்டி எல்லாம் 80% வந்து ஒர்க்கு முடிஞ்சுது. வண்டியோட ஒர்க்கெல்லாம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. அதெல்லாம் ஒன்று நம்பர் வந்துட்டு நம்பர் ஒட்டணும். சீட்டு வந்துட்டு சீட் கவர் கடையில் கொடுத்துட்டோம். டேங்க் கவரு, சீட் கவரு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற ஒர்க்கு. நாளைக்கு நாளான்னைக்கு போய் வண்டி டெலிவரி எடுக்கிற மாதிரி இருக்கும். வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் ஒன்று வண்டி அசம்பிள் பண்ணுற எல்லா வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். கண்டினியூ வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு கேட்டுட்டே இருக்குது. கத்தி மாதிரி டூமு தள்ளுது. இண்டிகேட்டர்ஸ்லாம் மாட்டியாச்சு. ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் புதுசு. ஹெட்லைட் டூம் மாட்டி, புது டூம் மாட்டியிருக்கு, ஃபிட் பண்ணி வச்சுருக்கு. வண்டியோட உருவம் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். லைட் அடிச்சதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். மிரர் வந்துட்டு மாட்டுறாரு இந்த சைடு, ஆனால் கட்டி வச்சிருக்கு. மவுண்ட் வந்துட்டு ஹோல்ஸ் பண்ணணும். ஹோல்ஸ் பண்ணி புது மவுண்டு வந்து மாட்டணும். அதனால் இப்போதைக்கு டெம்பரரியாக ஓல்டு மவுண்டை எடுத்து போட்டு வச்சுருக்காரு அண்ணன். ஓல்டு மவுண்டு மட்டும் போட்டு வச்சுருக்காரு, மாற்றிடுவாங்க. இந்த கிளாம்பெல்லாம் இன்றைக்கி போட்டாச்சு. இது வந்துட்டு எல்இடி லைட்டுக்கான கிளாம்பு. கீழே வந்து ஹாரன் மாட்டிக்கலாம், அதுக்கான கிளாம்பு இதில் ஃபிட் பண்ணியிருக்கு. அப்படியே ஒரு 4 கிலோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சாணி மேட்லாம் வாங்கணும். அன்றைக்கி வந்துட்டு டேங்க்கு கவரு, சீட் கவர் எல்லாம் மாற்ற கொடுத்துருக்கு. அதெல்லாம் வரணும். அது வந்துச்சுன்னா ஒயரிங்ஸு செக் பண்ணிவிட்டு முடிஞ்ச வேலை. இந்த டேங்க் வந்துட்டு ஸ்க்ரூ டைப் போட்டிருக்கு, ஃபுல் டைட்டாக இருக்குது. இது வந்து வெல்டு வைக்கணும். அந்த இதோட வச்சு வெல்டு வச்சு போடணும். அது இன்னும் வேலை இருக்குது. அதுக்கு டூல் பாக்ஸு தனியாக கேட்டிங் வச்சுருக்காரு. டூல் பாக்ஸ் மாற்றினா அதுவும் வேலை முடிஞ்சிடும். பேட்ரி இன்னும் வாங்கலை. சின்ன சின்ன வேலையெல்லாம் அப்படி இழுக்குது. ஒரு பேட்ரி ஒரு 3000 சில்லற வரும்னு வச்சுக்கோங்க.
டேங்க் கவரு, சீட் கவரு, அது ஒரு அமௌண்ட் வரும். அப்புறம் இந்த டேங்க் வெல்டு வைக்கணும். டேங்க்னா டேங்க்கோட கேப் வந்து வெல்டு வச்சு ஸ்க்ரூ டைப் பண்ணணும். அது அப்புறம் அந்த மவுண்டு அது வந்து ஹோல்ஸ் பண்ணி அதை மாற்றணும். இத்தனை வேலை இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் வேலை இருக்குது. பிகாசி 80% பக்கம் முடிஞ்சிச்சு. எப்படி பாருங்க, திருப்பினா வண்டி சும்மா லுக்கு. மொபைலில் வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு கலர் தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான். ரோமிட்டுக்கு எதுக்கு சும்மா எப்படி அடிக்குது பாருங்க. அப்படியே எல்இடி லைட் மாட்டிகிட்ருக்காரு. இப்போ ஒரு 1 ஹவரில் மாட்டினது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட், டூமு, இண்டிகேட்டரு, மிரரு, அது பார்த்துட்டிங்கன்னா எமர்ஜென்சி லைட்டு எல்இடியில். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு எல்லாம் ப்ளூ கலர் எல்இடி வரும், பிளிங்க் ஆகும். அதில் ஒரு ஹார்ன் வந்துட்டு இப்படி உள்ளே மாட்டிருக்கு. சேஃப்டிக்கோசரம் இப்படி உள்ளே மாட்டிருக்கு 2 சைடும். ரோமியோ நல்லா பழையன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுவார். இப்போது அந்த சீட்டெல்லாம் உனி வந்துச்சுன்னா உனி ஒயரிங் செக் பண்ணி பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணி ஒயரிங் கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சு கம்ப்ளீட்டாக ஒர்க்கு. இப்போ இந்த டீசல் டியூப்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வாங்க வேண்டியது இருக்குது. இன்னும் டீசல் டியூப்போட கனெக்ஷன்லாம் ஒன்றும் கொடுக்கல. அதெல்லாம் வந்துட்டு நீ முடிக்கணும். இப்போ வரைக்கும் இந்த வண்டியில் இவ்வளோதான் அப்டேட்டு. 80% முடிஞ்சு. இன்னொரு 20% ஒர்க்கு தான் இருக்குது. பேட்ரிக்கு இந்த சைடு டூல் பாக்ஸ் கவரும் பெட்டியும் மாட்டியாச்சு. அது போட்ட வீடியோவில் இல்லை. இதெல்லாம் முடிஞ்சுது. இந்த சைடெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஏர் ஃபில்டர் டூமெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. அப்படியே காட்டினது தான். ஹாரன் சேஃப்டியாக இருந்துக்கும். ஹாரனு நீ ஃபாக் லேம்ப் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், வெளிச்சம் கரெக்டாக போகிற மாதிரி விசிபிளாக இருக்கணும். அது அந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, டோட்டலாக 80% முடிஞ்சிச்சு. சைலன்சர் பார்த்தீங்கன்னா லென்த் சைலன்சர் போட்டிருக்கு, ஸ்டோக் நல்லா வரணும் அப்படிங்கிறோம். மேட்டுக்கு எது இன்கேஸ் போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு லென்ஸ் சைலன்சர் இருந்ததுன்னா புகை தள்ளி கொடுத்துரும். இது இன்னுமே உள்ளே கொஞ்சம் இழுத்து வச்சுருவாங்க சைலன்சரை. இன்றைக்கி இந்த அவ்வளோ அப்டேட் தான். கண்டினியூ வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.